எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவுமே பதற்றமான சூழ்நிலையை மாத்திரக்கு ஷேர் மார்க்கெட்டை பார்த்துருக்காங்க. நிஃப்டி 93 பாயிண்ட் இறக்கும். ஆனால் அந்த பதற்றமான சூழ்நிலை கைகூடலை. திடீர்னு மார்க்கெட்டுக்கு கடைசியாக வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் என்பது எதிர்பார்த்தபடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதனால அடுத்த வருஷம் புதுசாக பதவியேற்ற ஆர்பிஐ கவர்னர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரேட் கட் பண்ணிடுவார், எந்த விதமான தயக்கமும் அவருக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த நம்பிக்கை நாளைக்கு தான் தெரிய வரும். ஷேர் மார்க்கெட்டில் என்ன மாதிரி இம்பேக்ட் வரப்போகுது அப்படின்றது நாளைக்கு தான் தெரிய வரும். ஆக மொத்தம் இன்னைக்கு மார்க்கெட்டை முடிச்சு வைக்கல, மார்க்கெட் மைனஸ் தான். பட் முடிச்சு வைக்கும் பொழுது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்றது வந்திருக்கு. அதனுடைய இம்பேக்ட் என்பது நாளைக்கு தான் தெரிய வரும். இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்டில் பெருசாக சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. கடந்த 4-5 நாட்களாக அங்கே ஒன்றும் பிஸியுமே இல்லை. மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கா, பெருசாக மூவ்மெண்ட் என்பது இல்லை. ஆனாலும் பாருங்க, நம்ம ஆளுகளுக்கு ஒரு யோகம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக இப்போ ஒரு 3 ஐபிஓ அப்படின்றது ஓப்பன் ஆயிருக்கு. நல்ல ஐபிஓக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷால் மெகா மார்ட், ஒன் மொபிக்விக் சிஸ்டம்ஸ், இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன், ஒரு 3 ஐபிஓக்கள் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த இன்வென்ச்சரஸ் 1329 ரூபா, அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்பது 28% மேபி லிஸ்டிங் வரலாமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கே முதல் நாள் ஓப்பன் ஆனா இன்னைக்கே ஒரு ஷேர் அப்ளை பண்ணும், ஒரு ஷேர் தர்றாங்க அப்படின்ற இடத்துல ஆல்ரெடி 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஒன் மொபிக்விக் சிஸ்டம்ஸ் அப்படின்றது 279 ரூபாய்க்கு வருது. அது எந்த ரேட்ல மேபி வந்து லிஸ்டிங் ஆகலாம்னா 435 ரூபாய்க்கு மேபி வந்துருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல கிரே மார்க்கெட் பிரீமியம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஷேர் தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா 68 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்மளுக்கு என்னத்தை கிடைச்சி என்னத்தை பண்ணி ஒரே மனக்குழப்பமா இருக்கு. சரி, இப்போ இந்த விஷால் மெகா மார்ட் அப்படின்றத அவன் 78 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐபோ பிரைஸ். அது லிஸ்டிங் ஆகும் பொழுது மேபி ஒரு 20% லிஸ்டிங் கெயின் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வருது. 20 கீழே போச்சுன்னா ஃபுல்லுக்கு தாக்காதே அப்படின்ற மாதிரி. பொதுவாக நான் வந்து 20%, 10% கீழே ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் போச்சுன்னா நான் அதில் நம்ப மாட்டேன். ஏன்னா ரொம்ப சுமாராக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னோட எதிர்பார்ப்பு பர்சனலானது. இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னா, ஒரு ஷேர் தர்றேன் அப்படின்றாங்க. அதுக்கு போட்டியாளராக 1.25 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இப்போதைக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஜெயிக்கக்கூடிய குதிரையாக இந்த ஒன் மொபிக்விக் சிஸ்டம்ஸ் அப்படின்றது ஐபிஓ காமிச்சுக்குது. அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல இந்த விஷால் மெகா, இன்வென்ச்சரஸ் நாலேஜ் அப்படின்றது இருக்கு. சாய் லைஃப் சயின்சஸ் நான் பார்க்கவே இல்லை. நண்பர்களே, செய்திகளை பொறுத்து ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்கும் அப்படின்றது உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. வந்தது ரெண்டுமே கும்பா நியூஸா இருக்கலாம். ஆனா ஒருத்தன் 7% அந்த நியூஸுக்கு தகுந்த மாதிரி இறங்கி, இன்னொருத்தன் 7% அந்த நியூஸுக்கு எதிர்த்து நீச்சல் அடிக்கிற மாதிரியும் கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய லாஜிக்கை தான் ஷேர் மார்க்கெட்டில் டார்கெட் பண்ணுறாங்க. என்ன ஒரு அபாயம் ஷேர் மார்க்கெட்லினா, நீங்கள் ஒரு லாஜிக்கோட வருவீங்க, அந்த லாஜிக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு எந்தையாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த நேஷனல் அலுமினியமில் என்ன ஒரு செய்தி அப்படின்றது வந்ததுன்னா, அலுமினா பிரைசஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகுது. சைனாவில் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த அலுமினாவுடைய பிரைஸ், அதாவது ரா மெட்டீரியலுடைய பிரைஸ் எல்லாம் அதிகமாக இருக்கு, எங்களுக்கு அதனால ஒன்றும் போனி பண்ண முடியாது, நிறையா பிளான்ட்டுகளை க்ளோஸ் பண்ணுறாங்க. அலுமினாவை ரா மெட்டீரியலாக எடுத்துக்கக்கூடிய பிளான்ட்டுகள். அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவும் சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் பரவ ஆரம்பிச்சோன்னே, அப்போ இனிமேல் நால்காவுடைய ப்ராடக்ட் ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருமோ அப்படின்ற எதிர்பார்ப்பில் 7% இறங்கி போச்சு. இங்கே தான் நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். கோல்டுக்கு இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் டிமாண்ட் கம்மியாகும் பொழுது அப்போ அவனு இறங்கிடுவானா அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, கோல்டுக்கு 2 விதமான டிமாண்ட் இருக்கு. இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லையும் கோல்டுகள் யூஸ் பண்ணுறாங்க, கோல்டு ப்ராடக்ட். அதே மாதிரி ஆபகரணமாகவும் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியிலையும் கோல்டு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவனுக்கு 2 விதமான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனாலையும், சில பேர் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காகவும், உலகத்தில் எங்கேயாவது சண்டை நடந்துச்சுன்னா உடனே போய் கோல்டை வாங்கி ஹெட்ஜிங் பண்ணிக்கிறதுனாலையும், கோல்டு மட்டும் நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது, அவன் கிராஷ் ஆகும் அப்படின்ட்டு. மற்றபடி இந்த நிக்கலு, காப்பரு, அலுமினியம் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும். அந்த வகையில் கோல்டு தப்பிச்சுக்கிச்சு. மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் பொதுவாக இந்த மாதிரி அப்பப்போ அடி வாங்கும். அந்த வகையில் அடி வாங்கி இன்னைக்கு நேஷனல் அலுமினியமும் ஒரு 7% யாருமே எதிர்பார்க்கல. அவன் பாட்டுக்கு காலையிலேருந்து சரசரன்னு இறக்கி விட்டாங்க.
இந்த எம்டிஎன்எல் ஷேரை பொறுத்த வரைக்கும் நாம் காண்பது கனவா இல்லை நனவா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏன் 7% ஏறி இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு முகாந்திரம் என்னன்னா, இந்த எம்டிஎன்எல் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. நாங்க பணம் கொடுக்கலிக்க, டிஃபால்ட் பண்ணிட்டோம், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஒன்று பண்ணணும், ஆனா நாங்க அதை கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் பாண்டு பாருங்க, இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் பாண்டுகள் ரிலேட்டடான ஒரு நியூஸ். நிறைய பேர் பாண்டுகள்ல 7%, 10%, 12% போய் பாண்டுல பணம் போடுறாங்க. அவங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டையும் திருப்பி தராம விட்டுட்டு திடீர்னு ஒரு கட்டத்துல பிரின்சிபல் அமௌண்ட்டையும் திருப்பி தராம விட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கும்பா குட்டி தான். ஆனா இந்த எம்டிஎன்எல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஆமா உண்மைதான், நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தரல, இந்த பாண்டுக்கு உண்டான இந்த குறிப்பிட்ட மாதத்தினுடைய குறிப்பிட்ட கூப்பனுடைய இன்ட்ரெஸ்ட் நாங்க தரல. ஆனாலும் பாருங்க, நாங்க இஷ்யூ பண்ணியிருக்கிற பாண்ட் வந்து பேக்டு பை கவர்மெண்ட். நாங்க பாண்ட் இஷ்யூ பண்ணி பணத்தை வாங்கிட்டோம், அது எதுக்கோ ஒன்று செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப எங்களுக்கு வட்டிக்கு தட்டுறதுக்கு பணம் இல்லை. பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நாங்க இஷ்யூ பண்ணியிருக்கிற பாண்டை வந்து பேக் பண்றது யாரு அப்படின்னா கவர்மெண்ட் கேரண்டீடு. அதனால எப்படியும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த ஷேர் 7% ஏறி இருக்குன்னா அவன் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏறல. கவலைப்படாதீங்க, உங்க பணம் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்ல 7% ஏற்றி விட்டாங்க. நண்பர்களே, ஒரு ஆச்சரியகரமான உண்மை என்னன்னா, கோவிட்க்கு அப்புறம் பல கம்பெனிகளினுடைய வருமானம் 3 மடங்கு 4 மடங்குலாம் ஏறின சில கம்பெனிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். நல்ல வளர்ச்சி இருக்கிற கம்பெனிகள்லாம் பார்க்கிறோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சம்பளம் கடந்த 3 வருடங்கள்ல ஒரு 2 மடங்கு, அதாவது ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க மாசம்னா ஒரு 1.5 லட்சம் வராட்டி கூட பரவாயில்ல. பட் 1 மடங்காவது கடந்த 3 வருஷத்துல மாறி இருக்கா? ஒரே கம்பெனியில இருந்தா கண்டிப்பா தரமாட்டாங்க. கம்பெனி விட்டு கம்பெனி மாறினா தான் கொடுப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ்ல. ஸோ அந்த மாதிரியாவது கம்பெனி விட்டு கம்பெனி மாதிரியாவது பணம் டபுள் அல்லது ட்ரிபிள் ஆச்சா? அல்லது அதே கம்பெனியில பரவாயில்லைங்க, உங்களுடைய சேவை நல்லா இருக்கு, எங்களுக்கும் 2-3 மடங்கு பணம் வந்திருக்கு, கடந்த 3 வருஷத்துல growth ஆயிடுச்சு, கார்பரேட் ஏர்னிங்ஸ் growth வந்து 3 மடங்கு வந்துடுச்சு, நீங்க வச்சீங்க இந்தாங்க 2 டைம்ஸ் 50,000 சேலரியா, இந்தாங்க 1 லட்சமா வச்சீங்க மாசமானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப இன்ஃபோசிஸ் கூட ஒரு நல்ல போனஸ் கொடுத்ததா அவங்கள பொறுத்த வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுங்க, இல்லைன்னா ஜம்ப் அடிக்கிறதா கரெக்ட். நண்பர்களே, ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? கடந்த அதாவது 3 வருஷமாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா இப்போ ஒரு 3 மாசமா தான் தலைவலியா இருக்கு. Q2 ரிசல்ட் அப்படின்றது சரியில்லை. இப்ப சைனா என்ன, இந்தியா என்ன? சைனா விட்டு சைனாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டிருந்தா அது இப்ப வரைக்கும் கடந்த 3 வருஷ அளவில் பார்க்கும்பொழுது கும்பாதான், நஷ்டத்துல தான் நம்ம இருப்போம். இங்க பாத்தீங்களா, சைனாவினுடைய இண்டெக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2021 பணத்தை போட்டிருந்தோம்னாக்கா இப்ப வரைக்கும் நம்ம நஷ்டத்துல தான் இருப்போம். போட்ட பணமே இன்னும் வந்து சேரல. ஏன் அப்படின்னா தேக்க நிலை, அவங்களால வியாபாரமே பண்ண முடியல, செஞ்ச ப்ராடக்ட்ஸை தள்ளி விட முடியல, சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால தான். இந்த நிலைமை வந்துச்சுன்னா சைனா என்ன, இந்தியா என்ன, நம்மளோட நிஃப்டியும் இந்த மாதிரி பொட்டுன்னு போய் கீழே படுத்துக்கிடும். பட் இப்போ நம்ம இன்னும் சைனா அளவுக்கு மோசமா இன்னும் போகல. ஏன்னா இப்போ புது ஆர்பிஐ கவர்னர் வந்து அடுத்த வருஷம் ஜனவரியிலேயும் ஏதாவது அல்லது பிப்ரவரியில இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றாருன்னு வச்சுங்க. அதே மாதிரி பட்ஜெட் பிப்ரவரி மாசம் வந்துடும். அப்ப ஏதாவது 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி மார்க்கெட்டுக்குள்ள விடுறோம், பொருளாதாரத்துக்குள்ள விடுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுங்க. அல்லது Q3 ரிசல்ட்டும் ஏதாவது ஒரு நல்லபடி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனா அளவுக்கு இப்போதைக்கு மோசம் இல்லை என்றாலும் இப்ப நம்ம 4 முன்னணி கம்பெனிகள் பார்க்கிறோம். 4 முன்னணி கம்பெனிகளுமே இப்ப கவுந்து படுத்திருக்கு. இப்ப பஜாஜ் ஆட்டோ ஷேர் பார்க்கிறோம். ஒரு காலத்துல இதெல்லாம் 12,000 15,000க்கு மதிப்புள்ளான கம்பெனி, பைபேக்கே 15,000க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இது 8,000 ரூபாய் ரேஞ்சில இருந்து 12,000 வரைக்கும் போயிட்டு இப்ப பெருசா வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சரிவு, கிட்டத்தட்ட 13,000 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி இப்போ 9,000 ரூபாய் பக்கத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ மோட்டோக்கா அதே மாதிரிதான், இவனுமே நல்ல முன்னணி தயாரிப்பு கம்பெனி தான் 2 வீலர்ல. இவனு வந்து கடந்த 6 மந்த்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவனுடைய ரிட்டர்ன் 21% மைனஸ்ல இருக்கு. இவனு 6,000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் இப்ப வெறும் 4,500 ரூபாயில் இருக்கான். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில எடுத்து பார்த்தாலும் அவனும் அதே மாதிரி தான் இருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வேறு விதமான தலைவலி, அதாவது பேங்க் அஷூரன்ஸ்ல இருந்து அதிகமா பிசினஸ் எடுக்கக்கூடாது, அது போன்ற சில நியூஸ்கள் சமீபத்தில் மீடியாக்கள்ல வெளி வந்தது. அப்ப இருந்து இவனும் ஒரே சரிவா இருக்கான் இன்சூரன்ஸ் கம்பெனி. அது போக
இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டிக்கு உண்டான கிளாரிட்டியும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தது. அந்த நியூஸ்களை தொடர்ந்து இவனுங்களும் பாவம் கொஞ்சம் கீழே இருக்கான். ஸோ இப்போ நம்ம 2 செக்டர் பார்த்துருக்கோம். 2 செக்டர்லையும் முன்னணியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய ரிசல்ட் என்பது குறைவா இருக்கு. பிரைஸ் அப்படின்றது நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. உடனே நம்ம சைனா அளவுக்கு மோசமா போகல இல்லை என்றாலும் இருந்தாலும் இது ஒரு மாதிரி கவலை தான். இனி வரக்கூடிய 2025 நல்லா இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம மார்க்கெட் வந்து முதல்ல பெரிய ஒரே ஒரு 5 வருஷத்துல கோடீஸ்வரர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் தள்ளி போட வேண்டியதுதான். 6 வருஷம் 7 வருஷம் அல்லது 10 வருஷம் தள்ளி போட வேண்டியதுதான். எல்லாமே இனி நம்ம கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. அவங்க அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல பிப்ரவரி மாசத்துல டபுள் அட்டாக் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி ரெப்போ ரேட் அப்படின்றத ரொம்ப குறைச்சிடணும். கிட்டத்தட்ட 1.5 வரை குறைச்சு விடணும். அதே மாதிரி பல லட்சம் கோடிகளை பட்ஜெட் மூலியமாக அறிவிச்சு மார்க்கெட்டுக்குள்ள இறக்கி விடணும். இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கும்பா குட்டி தான். நம்மளுக்கு என்னங்க கவலை, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது 2-3 லட்சம் 50,000 1 லட்சம் இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா ஒன்ஸ் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்ற மாதிரி பொசிஷன் போயிடுச்சுன்னா அப்புறம் அப்பப்ப எப்ப பேட் நியூஸ் வருதுன்னு தெரியுதோ அப்ப ஹெட்ஜிங் பண்ணிக்க வேண்டியது தானே நண்பர்களே. இந்த பிஹெச்எல் ஷேர் வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்ததுன்னே தெரியல. நம்மளை ஏமாற்றிய பங்குகள்ல இது ஒண்ணு. அதாவது நிறைய முதலீட்டாளர்கள் வந்து ஷேர் மார்க்கெட் திரும்பி ஏறினப்ப பல ஷேர்கள் 20% 30% ஏறி கடந்த ஒரு மாசத்துல நல்லா ஜாலியா இருந்தாங்க. ஆனா இந்த பிஹெச்எல் ஷேர் வச்சிருக்கிறவங்கள பாவம், இந்த பிஹெச்எல் ஷேரினுடைய விலை ஏமாற்றி விட்டது. அவன் யூட்டர்னே போடல, ரொம்ப சுமாரான ஏறு 200 ரூபாயிலிருந்து 244 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு 300 ரூபாயெல்லாம் வந்திருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஸோ சமீபத்தில் ஏறாத பங்குகள் பெருசா அப்படின்ற ஒரு பேர் வாங்கினது யாரு அப்படின்னா இந்த பிஹெச்எல் ஷேரு ஒண்ணுதான். ஆனா அதே சமயம் சூப்பர் ஸ்டார் போன்ற சில கம்பெனிகள் எடுத்துட்டா நம்மளுக்கு ஜாலி தான். இந்த எல்என்டி அப்படின்ற ஷேர் என்ன இந்தியாவில் மட்டுமா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அது உலகம் பூரா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த எல்என்டி அப்படின்ற ஷேர் அவனுடைய வருட உச்சியில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதனால இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்பவும் சந்தோஷம் தான். அது யாரையுமே ஏமாத்தல. பட் சில ஷேர்கள் பெரிய ஆளுக்கு தான், பட் ஏமாற்றி விட்டுறாங்க. இந்த சமயத்தில் என்ஹெச்பிசி ஐஆர்எஃப்சி அப்படின்ற ஒரு 2 ஷேர் இருக்கு. உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஓடுற மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா எங்களை ஏன் இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் ரொம்ப சோகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த ஷேரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு மனசுல என்ன தோணும், எப்படியாவது ஏறிடுற ராஜா அப்படின்ற மாதிரி தோணும். அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா 50 பைசா 1 ரூபாய் ஏறிக்கிட்டு கிடப்பான். ஆனா அவனுடைய போக வேண்டிய பாதை என்பது எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கு. 85 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 120 ரூபாயே வரணும். ஸோ இப்போதைக்கு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த 2 ஷேர் என்ஹெச்பிசி ஐஆர்எஃப்சியும். ஏறுவானா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மூடு மந்திரமாக உள்ளது. நாங்க ஜம்முன்னு வாழணும்னா நீ கும்பா பாடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஐஓசி ஷேர்ல வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. பட் அது நம்மளுக்கு பத்தாது. 180 ரூபாயிலிருந்து 140 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிற ஷேர் இன்னுமே 140 ரூபாயிலிருந்து ஒரு 70 ரூபாய்க்கு போச்சுன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் ஜம்முன்னு இதை வாங்கி வச்சுக்கிட்டு டிவிடெண்ட் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இந்த ஐஓசி சீக்கிரம் 70 ரூபா வந்துச்சுனாக்கா கடவுளுக்கு நன்றி அப்படின்னு கும்பிடுறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அது நடக்குதா இல்லையான்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸையும் ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. இவரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ட்ரேட் ஆகி ரொம்ப எக்ஸ்பென்சிவா ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் தான், தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தவன் தான். திடீர்னு என்ன நினைச்சாங்களோ, மார்க்கெட்டே ரொம்ப சிறுசுங்க. அதுல எல்லாரும் பணத்தை வச்சுக்கிட்டு நானும் வர்றேன்னு எல்லாரும் போய் அந்த சின்ன மார்க்கெட்டை அட்டாக் பண்ணா எவனுமே உருப்படாம போயிடும் அப்படின்ற மாதிரி பாவம் அந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில ஏஷியன் பெயிண்ட் சந்தோஷமா தான் இருந்தது. கடைசியில் இப்ப புதுசா ஒரு பிளேயர் கிரேசிங் உள்ள இறங்கின உடனேமே அவனுக்கு ஒரு மாதிரி மேலே கீழே ஏறி இறங்கி ரொம்ப வால்டிலிட்டியா இருந்தான். இந்த முறை முதல் முறையாக டவுன்லயே போய்கிட்டு இருக்கு. எங்க போய் நிப்பானே தெரியல. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ற ஷேரினுடைய கதை, அதனுடைய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே 2-3 நாளா இருக்கான். ஏதோ ஒரு சைடு கண்டிப்பா அவன் டெசிஷன் எடுப்பான் தான். எந்த சைடுன்னு தான் தெரியல. மேல மறுபடியும் 1300 போக போகுதா இல்ல ஒரு 700 ரூபா அல்லது 500 ரூபா போக போகுதான்னு தெரியல. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு இனம் புரியாத மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு இருக்கும். மேலே போக போகுதா கீழே போக போகுதா அப்படின்ட்டு 6 மாசம் கழிச்சு பார்க்கல இந்த ஷேர் எப்படி இருக்கும். நான் டிராயிங் போட விரும்பல, ஏன்னா அப்படிதான் ஒரு டிராயிங் போட்டு அந்த ரிலையன்ஸ் கீழே தான் போச்சு. அதனால இது மேலையா கீழையா அப்படின்ற மாதிரி சும்மா கற்பனை தான் பண்ணி பார்க்குறோம். மேலே வந்து 1300 ரொம்ப நல்ல விஷயம், கீழே வந்தால் 600 ரூபா வந்துச்சுன்னா
கும்பா அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய நிலவரமா இருக்கு. ஸோ இந்த அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான தருணத்தை கொண்டு வந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்கள் எப்படி இவனை பெருசா மூவ்மெண்ட் பண்ண விடுது, மேலையா கீழையா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த கிரைண்ட்வெல் நாட்டான் அப்படின்றது 2021 இருந்தே குறிப்பிட்ட லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படி நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்ற மாதிரி நம்ம போய் அதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், மற்றவனுக்கு நான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இது 97 கோடி, இதுக்கு முன்னாடி 93 கோடி லாபம் போன குவார்டர்ல குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணோம்னா ஓரளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கான். அதே மாதிரி எஃப்ஐஎஸ் டிஎஸ்னுடைய ஹோல்டிங்லையும் பெருசா இவனை விட்டுட்டு ஓடுன மாதிரி தெரியல. ஸோ அதனால கிரைண்ட்வெல் நாட்டானுக்கு தற்போதைக்கு என்ன ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய ப்ரெஷர் தான் இருக்கே ஒழிஞ்சு மற்றபடி ஃபண்டமெண்டல் டேட்டா இவனுக்கு ப்ரெஷர் இல்லை. ஆண்டவ முன்னியத்தில் இதுக்கு முன்னாடியெல்லாம் எத்தனையோ கோடு போட்டிருக்கான். இந்த தடையும் ஒரே ஒரு கோடு போட்டான்னா பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களும் லாபத்துக்கு ஓடி வந்துருவாங்க. நண்பர்களே போச்சு ஐயோ, இங்க பாருங்க, இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல அதானி குரூப் ஷேர்ஸ் நிறைய இருக்கு. அதுல நிறைய ஷேர்ஸ் இன்னைக்கு டாப் கெய்னர் யாரு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல டாப் கெய்னர் யாருன்னு போய் பார்த்தா இந்த அதானி குரூப் பங்குகள் தான் 6%, 4%, 2% ஏறி டாப் கெய்னர்ஸா இருக்காங்க. உடனே அமெரிக்காவிலிருந்து நியூஸ் வரப்போகுது, நாங்கள் கண்டுபிடித்தோம் இந்தியாவில் அதானி குரூப் ஊழல் செய்துள்ளது அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது சொல்ல போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கம்பெனி கீழே இருந்திருக்கலாம். எப்படியோ மார்க்கெட் 4-5 நாளா தூங்கிக்கிட்டு இருக்கு. இனி அதானி குரூப்ல என்னத்தையாவது ஒன்ன சொல்லி விட்டாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆச்சுன்னு நம்மளுக்கு சந்தோஷம் தான். வேறு ஏதாவது ஷேர்கள் உருப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல சேலட்னு ஒரு கம்பெனியை பிடிச்சி இன்னைக்கு ஒரு 10% ஏற்றி விட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல மன வருத்தம் எது தருது அப்படின்னா இந்த நால்கோ ஷேர் தான், நேஷனல் அலுமினியம் ஷேர். சம்பந்தமே இல்லாம திடீர்னு இன்னைக்கு ஒரு நியூஸ் விட்டு டே டைம்ல அந்த ஷேரை ஒரு 7.5% கும்பா பாடி விட்டாங்க. பாவம் இந்த கோபால் ஸ்நாக்ஸ் அதையும் ஒரு 7.5% இறக்கி விட்டாங்க. ஐ ஆம் வெரி சாரி சில்பா ஷேர் அப்படின்ற மாதிரி இந்த சில்பா ஷேருக்கு நம்ம ஒரு சாரி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு தான் இதை நம்ம நியூஸ்ல கவர் பண்ணோம். கடந்த ஒரு வருஷத்துல எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கம்பெனி 300 ரூபா ரேஞ்சில் இருந்தது, கிட்டத்தட்ட 1000 ரூபா வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கவர் பண்ணதான் தாமதம். இன்னைக்கு என்ன நினைச்சானோ அப்படியே ஒரு நீண்ட சரிவு. சத்தியமா இதுக்கு நம்ம காரணம் இல்லை. நீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஏறி உச்சத்தில் இருந்தீங்க, அதனால நாங்க கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்க இப்படி இறங்குவீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸோ நத்திங் பர்சனல், அது தானாக இயற்கையாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை ஒழிஞ்சு நம்ம சொன்னதுனால இந்த நியூஸ் கவர் பண்ணதுனால அது இறங்குச்சு அப்படின்ற அர்த்தம் இல்லை. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.